வீடு வாழ்வா அப்படி இருக்க நானும் இந்த குந்தலபுர நாட்டு ஆளக்கூடிய ஆளகளுக்கு தங்கையாக அலங்காரி அலங்காரி பேரோடு மிக சீரும் சிறப்போடு பார்த்திருக்கேன். இருந்தாலும் அண்ணனை பார்க்க வேண்டும், அதுக்கு முன்பதாக அவருக்கு அவனை பார்க்க வேண்டும். ஏண்டா அன்பி எங்க வைக்கிற வணக்கத்தை எப்படியா கையில் தான் வைப்பாங்க. என்ன எப்படி வச்ச வாங்கம்மா என்ன கையை பிடிச்சு வச்சு பையா திமிர உனக்கு உனக்கு ஏய் இங்க வா என்ன இவ்வளவு கலத்தாமதான் ராஜா எங்கடா போன குந்துமா குந்துமா சொல்றேன் நீ இப்படியே சொல்லுடா. ஏன் கேக்குற என்ன எனக்கு மேரே குச்சி ஆகி போச்சு. என்னது மேரே குச்சி மேரே குச்சா? ஏய் மேரேஜ் நானும் ஒரு பொண்ணு நவரு மேரேஜ் பண்ணிக்கணும். நவரா லவ் மேரேஜ் லவ் பண்ணியா? உன்னை லவ் பண்ணாங்க? ஏமா கேக்குறேன் என்ன சொல்ற? ஐயோ ஒண்ணு போய் லவ் பண்ணிருக்காங்களே. கனவு கண்டுக்கிறேன் நானு. கனவு கண்டுட்ட மேரேஜ் ஆகி போச்சுன்னு ஒரு பொண்ணை நான் உயிருக்கு உயிரா 3 வருஷமா லவ் பண்றேன். உயிருக்கு உயிரா 3 வருஷமா? 3 வருஷமா நீ லவ் பண்ண? அது என்ன லவ் வந்து நான் அதை லவ் பண்றேன். நாங்க 2 பேரும் பேசிக்கணும். எப்படி? என்னை விட்டு நீ விரிய கூடாது, உன்னை விட்டு நான் விரிய மாட்டேன். விரிய கூடாது, விரிய மாட்டேன்னு உடனே அவங்க அப்பங்கார அது உன்னிப்பா பாத்துட்டான். அவங்க அப்பா பாத்துட்டாரு. பாத்துட்டாடா கம்யூனிட்டிய அத வாங்கி துணுவன என்ன கேக்குறாமா அவன்? ஏன்னா உனக்கு பழக்க வக்கு கிடையாது, உனக்கு லவ் கேக்குதா? நீ என் பொண்ண கல்யாணம் பண்ற மாதிரி 2 லட்சம் எடுத்து வரான்றான். எவ்வளவு? 2 லட்சம். 2 லட்சமா? நான் என்ன பண்றது? சத்தியமா சொல்றேன், 10 வருஷத்துக்குள்ள 2 லட்சத்தை கொடுத்துட்டு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கின்னு சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கா? சென்னைக்குமா? சென்னைடா. சென்னைக்கு போயிட்டேன். வேலை செஞ்சு 1.5 வருஷமா இருந்து வேலை செஞ்சு 2 லட்சம் எடுத்து வந்தேன். வரும்போது சாதா வரல. எப்படி வந்த? ஏன் கேக்குறேன்? எப்படி வந்த? மூஞ்சில பேண்ட மாட்டிக்கினேன். மூஞ்சில பேண்ட போட்டு காலில பேண்ட் மாட்டிக்கினேன், ஷூ மாட்டிக்கினேன். ஐயோ
சென்ட்டு வாயில அடிச்சுக்கின்னு சென்ட் வாயில் அடிப்பாங்க தனினா எதுல வச்சுக்கின்னு மாசினே வந்தேன். வந்து நேரா அம்மாட்ட பேக்க போட்டு வீட்டு தண்ணி குடிச்சேன். ஏமா எங்கம்மா நுனிமான்னு கேட்டேன். நுனிமாவா? நுனிமாவா? நான் லவ் பண்ற பொண்ணு போற நுனிமா. முனிமா எங்கம்மா முனிமான்னு கேட்டேன். அடா கல்யாணம் பண்ணியா ஒரு ஆம்பளை பையன் இருக்காண்டான்னு சொல்லிட்டாங்க அவங்க. இதுதான் நீ 3 வருஷமா லவ் பண்ணியா? என்ன பண்ண எனக்கு தெரியும். எனக்கு நான் அவங்க 2 லட்சம் கேட்டா வாய்ஸ் சாவிட்டு வரமா நானு. அதுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன கூடலமா கூட்டான்னு கேட்டேன். போடி நாய்க்குப்பட்டி. போடி நாய்க்குப்பட்டிமா அப்படின்னா என்ன? அந்த ஊரு பேரு போடி நாய்க்குப்பட்டி. போடி நாய்க்குப்பட்டி. உடனே காலையில அங்க போனேன். போனா என்ன அவ பாத்துட்டா. அவளை நான் பாத்துட்டேன். பாத்துட்டீங்க? உடனே என்ன கண்ணு அடிச்சேன். நான் அவளை கண்ணு அடிச்சேன். எழுத்து விட்டுல உக்காந்துட்டேன். அவங்க வீட்டுக்கு நல்லா பாட்டு இடமாக்குறான். அவனை பார்த்த உடனே எனக்கு அப்படியே கரும்பு கலங்குது. அவன் என்ன சொல்றான், மாம்பி தாடிய சொன்ன மாம்பி தாடி கொஞ்சம் தோல்ல போட்டு நான் ஏறு ஓட்ட போற சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அந்த குழந்தை தலை வாரினான். வாரி கீறி அந்த குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டான். அவன் பள்ளிக்கூடம் போயிட்டான். ஆம்பளை பள்ளிய என்ன பேக்கற பக்கமா அது வாடினான். அப்படி பின் சைடுமா வீட்டு பின் சைடு பின் பக்கமா அப்படி வாடினான். அப்படி வந்தேன். மீன் கதவு கூட்டு பின் கதவு தோந்துட்டான். உள்ள போய் நான் பின் கதவு மூட்டை உள்ள போய் உட்காந்து பேசிங்கிறாங்க. என்ன விட்டு கல்யாணம் பண்ணி நான் சாவு போறேன்னு அப்படி பேசின மாதிரி இந்த கம்யூனிட்டி பார்த்து பள்ளிக்கூடம் போச்சு வந்துருச்சு. அது வந்து 2 கதவு இணையும் போது நடுவுல கொஞ்சம் ஓட்டத்தை கண்ணை விட்டு பாத்துட்டு ஓட்ட வழியா அப்பங்கடி அது யாரே தெரியல சொல்லிட்டு ஏமா எனக்கு வெளிக்கு வந்து சோறு போடு வெளிக்கு வந்து சோறு போடு கேட்டு வெளிக்கு வந்து வெளியே வந்து மாதிரி சோறு போடுமான்றது. வெளியே வந்து அது போய் இருந்துட்டு வாங்கன்னா அது போற மாதிரி கிடையாது. அது நீ வந்தாய் வந்து என் மேல இருக்கிற கோவத்தை அந்த பையன் மேல காமிச்சான். 4 குட்டா டமால் டமால் கம்யூனிட்டி பத்துட்டேன். சோறு போடுறாங்க சாப்பிட்டாங்கன்னா கிடையாண்டா நீ ஏடா வந்தேன்னு கேட்டாங்க. அந்த பையன் அழுவ ஆரம்பிச்சுட்டு அழுவ ஆரம்பிச்சோடனே என்னென்ன பண்ணிட்டு குதிரை பூந்துக்குங்கண்ணா. குதிரைனா அந்த உரம் இல்லைங்க நெல்லு கொட்டி வைப்பாங்க. அதுல பூந்துக்கணும் நான் எதிரி குச்சம் பாரு அப்படியே அதுலயே உரைய இந்த குழந்தை 4 குட்டோன்னு பயங்கரமா அழ ஆரம்பிச்சான். ஐயோ எம்மா அழுகுது. அவங்க அப்பங்காரன் வேலைக்கு போனேன் அவன் தான். ஐயோ அந்த குழந்தை போட்டு அடிக்கிறாங்க. வேலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. ஒரு மணி இருக்கு நான் போன் கட்ட மம்டி கடாசு நான் டமால்னு ஏன் அந்த குழந்தை போட்டு அடிக்க சொல்லணும். இல்லைங்க இது பள்ளிக்கூடமே தெரிஞ்ச தூரம் போக மாட்டேது. ஊரை சுத்துது இந்த வயசுல இருந்து. அவங்க குச்சி 4 குட்டம் வேலை கிடைக்கலன்னு அந்த குழந்தைய அந்த குட்டம் சும்மா கம்ப்ளீட் பார்த்துட்டு என்ன அடிக்காது பெத்தப்பா இந்த குதிரைக்குள்ள இருக்கிறான் சித்தப்பன். ஐயோ சொன்ன வன்னியா என்னடா குழந்தை நம்ம அடிக்கிறோம் என்ன அடிக்காது பெத்தப்பா இந்த குதிரைக்குள்ள இருக்கிறான் சித்தப்பன். உடனே நீட்டா வந்தான் வந்து அவன் கை விட்டு எப்ப தூக்காண்டுக்கிறான் என்ன வெளிய பொண்ண தூக்காண்டு குமர்னா வாங்கி வாயில போட்டு வரதுக்கு டைம் ஆகி போச்சுமா. என்னடா அவ்வளவு காலத்தாம கேட்டா தட்டு அதெல்லாம் கொட்டி அழக்கிறீங்க. உங்களுக்கு வெக்கமா இருக்கு? என்ன பண்றதுமா யாரும் சரி கிடையாது. ஏமா டேய் ஆமா அண்ணா பார்க்க வேண்டிய தங்க இப்போ தாய்ச்சிட்டே போய் வந்தேன். எனக்கு ஓட்டு வலியா மயற்றவளே அப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு நீனுமா எப்படி ஓவத்தை ஆட வேண்டும் தங்கச்சிக்கிட்ட? உன் தங்கச்ச போய் வந்தங்க அவங்களை கூப்பிட்டு வரத்து பண்ணுங்க. அப்படி விளக்கமாக சொல்ல வேண்டும். உங்க தங்க எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. எங்க 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 எங்க
தங்கை, ஒப்பட்ட தங்கை, அன்பு தங்கை, யாச தங்கை, அலங்கரியை மனமர வாழ்த்து. குழந்தை வணங்க போது ஜலதாசி போச்சு அழுகின மூதேவி தங்கச்சி என்றோ எவ்வித குறையுமின்றி சீரும் சிறப்போடு வாழ்ந்திருக்க வேண்டும் அம்மா. ஆமா நீ சிரிப்புமா இருக்கணும். சீர் செருப்புமா இருக்கணும். சீரும் சிறப்போடு. ஆமாமா ஆமா தங்கச்சி. உனக்கு ஐயா கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஒரு ஆசைப்படுறாரு. வேற ஒண்ணுங்க. என்னது திருமணம்? திருமணமா? அம்மா தாலி எடுத்துட்டாங்க. அது எதுக்காது சும்மா குயாமையா தங்கச்சி என்னம்மா எதுக்கு ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை வரல அவன் வாயில. கேளு என்ன நீ கேள. என்னம்மா தங்கச்சி கேள தங்கச்சி கேள்றா. ஆமா உனக்கு என்ன என்ன உனக்கு என்ன உனக்கு அவர் கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. 4 பேருக்கு அவனுக்கு வயது ஆகி போச்சு. குழந்தைக்கு நேரம் காலத்தால திருமணம் பண்ணுமா ஆசை தீர்ந்தன்னு சொல்றேன்னு அவனுக்கு. எனக்கு திருமணமா? எனக்கு திருமணமாடா? அட பாவி, எனக்கு திருமணம் சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? என்ன ஆமா என்ன கேளலாம். அதான் என்னம்மா தங்கச்சி இத பாருங்களா அண்ணா, நான் எதற்காக அழகு தெரியுமா? ஆமா அண்ணா இத பாருங்க, நான் கண்டிப்பா நீங்க மங்க படுத்துருக்கேன். இது வரல எந்த ஆடவன் என் பெண் கேட்டு வரல 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 அண்ணா வரல. ஏன் வரல? ஏமா எதுக்கு சொல்ற? ஆமா வருவாங்க வராது எப்ப போறாங்க. ஏன் வரல எதுக்கு வரல? எப்படா வர்றது? எப்ப வருவாங்க? உனக்கு 35 வயசு ஆயிட்டோன்னு வருவாங்க. 65 வயசு வாங்க 60 கல்யாணம் பண்ணி வையா. மூதேவி மூஞ்சி பத்தியா? ஏமா ஒரு அழுவாதம்மா. வருவாங்க. எந்த ஆடவன் பெண் கேட்டு வரல? ஏன் வரல? ஏன் வரல? வரல? எதற்காக வரல? பாத்தியா நாட்டு மக்கள் எப்படி பேசுறாங்க தெரியுமா? அத பார்த்தாயா குடிகார தங்கை, அத பார்த்தாயா கொலகார தங்கை, அத பார்த்தாயா திருட தங்கை, அப்படி நாட்டு மக்கள் எப்படி பேசுறாங்க தெரியுமா? வாய்க்கு வந்த மாதிரில பேசுறாங்க இந்நாட்டு மக்களா? ஆமா அண்ணா. இப்படிவா எப்படியா நம்ம குடி போதும் கொள்ளாடி போதும் பொண்டாடி தாலிங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி செய்வேன் குழந்தைங்க சொல்லிட்டுக்கிறாங்க. அந்த மேட்டரை வந்து நோட்டரா சொல்லிட்டுக்கிறாங்க. சொல்லிட்டுக்கிறாங்க. அதனால என்ன சொல்லுது குழந்தை, இந்த மாதிரி நீங்க என்ன என்னம்மா இப்படிலாம் இந்த செயலெல்லாம் செய்ய மாட்டேன் என்று எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுங்க அண்ணா. சரி தங்கை வாழ்க்கைக்காக இப்படிப்பட்ட கொடிய செயல்களை இனி முதல் நான் செய்ய மாட்டேன் என்ற சத்தியம் கேக்குது. ஆமா தங்கச்சிக்காக உயிரையும் கொடுப்பேன்டா. கேவல சத்தியம் தானே தங்கச்சி. இனி முதல் கொண்டு இந்த கொடிய செயல்களை இந்த அண்ணன் இனி செய்யவே மாட்டான், பாட்டுல தொடவே மாட்டேன். சத்தியமா சொல்றேன். நானும் சரியா உன் மேல ஆள் ஓட்டு சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். சத்தியமா கவனம் தெரிஞ்சு விட்டான் பாருமா. தங்கச்சி சத்தியமா இனிமுதல் இப்படிப்பட்ட தவறுகளை இந்த அண்ணன் புரியவே மாட்டேன். அப்படியா? பாத்தியடா பாத்தியடா எனக்காக உடைய அண்ணன் இந்த கலவ செயலை செய்ய மாட்டேன் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்து. அது நான் சொல்றேன் சத்தியமா சொல்றேன். சொல்லு அந்த ஒயின் ஷாப் போனா நீ சத்தியமா ஒயின் ஷாப் பக்கமே போக மாட்டேன். வாங்கிட்டு வர சொல்லி வீட்டுல வந்து வாங்கிட்டு வர சொல்லி அவனா வீட்டுல குடிச்சிட்டு வீட்டுல படுத்துக்கிறான். ஆரம்பிச்ச பையா ஒயின் ஷாப் போக மாட்டேமா? அங்க போக மாட்டேன். வாங்கிட்டு வர சொல்லி வீட்டுல குடிச்சிட்டு படுத்துக்கிறேன். பூஜை பாரு முட்டா பையில வாங்கிட்டு வர சொல்லி குடிக்க மாட்டானா? போக மாட்டானா? யாருன்னா ஆளை விட்டு வாங்கிற வச்சு குடிப்பாரு. தங்கச்சி நீ கவலைப்படாமல் இரு. நாடு நாடாக செல்கின்றேன். கேட்ட பணவாளனாய் இந்த அண்ணன் கொண்டு வருகின்றேன். இத பாருங்க அண்ணா, நான் ஒரு சொல்ல போறேன். உனக்கு துணைக்காக இவனை விட்டுட்டு போறேன். அப்படியா? என் தங்கைக்கு யாதொரு இன்பம் துன்பம் நேர்ந்தா இந்த சாட்டையால் உனக்கு 12 டசன் அடி. ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். புரியுதா? தங்கச்சி வரட்டுமா?
எவ்வளவு ஆசைமா வாழ்ந்துங்க நீ சொன்ன உடனே குடியை விட்டுறேன்னு பாரு அப்படியே பார்த்து எந்த கொள்ளை அடிக்க மாட்டேன் என்ன எந்த வேலையுமே செய்ய மாட்டேன் நான் உழைப்பால உழைச்சு வாழ்ந்து காட்டுறேன்னு சத்தியம் பண்ண பாருமா உண்மைதான். அத்தைதான் நீ புடிச்சுக்கணும் எதை புடிச்சுக்கணும் புடிச்சுக்கமான்றேன் அப்படியா இத பாரு டேய் இப்போ நம்ம எங்க செல்ல தெரியுமா மலையோட செல்ல வேண்டும் ஆமா. மலைகளை பறிக்க வேண்டும் ஆரம்பத்தை பறிக்க வேண்டும் எப்படி தெரியுமாடா எப்படி? எப்படி செல்ல வேண்டும் எப்படி? டேய் பூ 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 மாசம்